இல்ல சார். யோ, இதான் நீ பில்டிங்ல வேலை பார்க்குற லட்சணமா? இல்ல சார், நேற்று சித்தால் வேலைக்கு ஆள் கம்மியா இருந்துச்சு, அதான் இந்த பொண்ணை வேலை செய்ய விட்டேன். சித்தால வேலைக்கு ஆள் கம்மியா இருந்தா ஆளை புடி. அதுக்காக ஒரு புள்ள தச்சு பொண்ணை போய் கள்ளத்துக்கு ஓடுவியா? அது 8 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது. இந்த பில்டிங்ல இந்த கர்ப்பிணி பொண்ணு கள்ள தூக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டாலோ இல்ல யாராவது நம்ம மேல கேஸ் கொடுத்துட்டாலோ இந்த ப்ராஜெக்டே நின்னு போயிடியா? அதுக்கு மேல யார் கோர்ட்டு கேஸ்னு அலையுறது? உடனே இந்த கர்ப்பிணி பொண்ணை வேலையை விட்டு அனுப்பு. என்னையா நின்னுகிட்டு இருக்க? அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பியா? சார், அந்த பொண்ணு பாவம் சார், வேலை இல்லாம கஷ்டப்படுதுன்னு தான். யோ, நான் இவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணு வேலைக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியா? இன்னும் ஒரு நிமிஷம் அந்த கர்ப்பிணி பொண்ணு இருந்துச்சு, உனக்கு வேலை போயிடும். அந்த பொண்ணை உடனே வேலையை விட்டு அனுப்பியா? அந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பிட்டு என்ன வந்து பாரு. நான் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை திரும்ப வேலைக்கு வைக்கலாம்னு நினைச்சா அப்புறம் உனக்கு வேலை கிடையாது. சரி சார், அனுப்பிடுறேன். அம்மா, என்னை மன்னிச்சிருமா. உள்ளத்தாச்சி பொண்ணாச்சேன்னு உனக்கு வேலை போட்டு கொடுத்தேன். ஆனா என்னோட நிலைமை இப்போ புரியுது சார். நீங்க சொல்ல வர்றது என்னன்னு புரியுது. நடந்ததெல்லாம் நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். நான் கிளம்புறேன் சார். நான் வரேன். கொஞ்சம் இருமா. இந்தாம்மா, இந்த பணத்தை வச்சு. ஐயோ வேண்டாம் சார். இதை நான் உனக்கு சும்மா கொடுக்கலம்மா. காலையில இருந்து இந்த பில்டிங்ல வேலை செஞ்சிருக்க, அதுக்கான சம்பளமா வாங்கிக்கோமா. இல்ல சார், எனக்கு வேண்டாம். என் பேக் மட்டும் உள்ள இருக்கு, நான் போய் எடுத்துக்கிறேன். சரிம்மா, போய் எடுத்துக்கோ. நான் போறேன்னா. நீ எங்கம்மா போக போற? விதி விட்ட வழி. விதி எங்க சொல்லுதோ அங்க போறேன்னா. எல்லாம் என் தலையெழுத்து. எனக்குன்னு ஏதாவது ஒரு வழி இல்லாமலா போக போகுது. நான் போறேன்னா. சாப்பிட வாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் முத்தழகு, நீ போ. நேத்துல இருந்து சாப்பிடல. வேணானா வேணாம், சும்மா கேள்வி கேட்டு இருக்காத. நீங்க ஏன் சாப்பிட வரலன்னு எனக்கு தெரியும். எல்லாம் அந்த அபிய நினைச்சிட்டு தானே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் வேணும்னு இந்த வீட்டுல இருக்கிற என்ன விட்டுட்டு இந்த குடும்பமே வேண்டான்னு போனவள இந்த குடும்பமே சேர்ந்து தேடிட்டு இருக்கீங்க. முத்தழகு, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. மாமா நில்லுங்க. நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுமா? அபி நம்ம வீட்டை விட்டு போனதுல இருந்து நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். நீங்க வீட்டுல தங்க மாட்டேங்கிறீங்க, சாப்பிட மாட்டேங்கிறீங்க, என்ன ஏதுன்னு 4 வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. உங்களை நம்பிதானே நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கேன். நீங்க அபியை தேடுறேன்னு நீங்க எங்கேயாச்சும் சுத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? முத்தழகு, என்ன பேசிட்டு இருக்க?
அபிய காணோம். தேடாம இருக்க சொல்றியா? நீங்க பறக்கறத பிடிக்க நினைக்காம இருக்கிறத பாருங்கன்னு சொல்றேன். அபிதான் இந்த வீட்டை விட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்கு அவளை தேடிட்டு இருக்கீங்க? அபி இந்த வீட்ல இருந்து என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாம இப்ப வீட்டை விட்டு போயும் கெடுத்துட்டு இருக்கா. நீங்க தான் அபி அபின்னு சாப்பிடாம கொள்ளாம தெரியுறீங்க. ஆனா அவ அப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்நேரம் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருப்பா. முத்தழகு, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன அவ்வளவுதான். கோவத்தை கிளப்பாத. நான் ஒண்ணு உங்க கோவத்தை கிளப்ப பேசல. அந்த அபியால எனக்கு எல்லாமே இருந்தோம் யாருமே இல்லாத மாதிரி இருக்க. அவ இந்த வீட்டை விட்டு போய் என் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கா. அவ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. ரயில் அடிப்பட்ட பொண்ணு உண்மையாவே அந்த அபியா இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சஞ்சீவ், சஞ்சீவ், என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு கேக்குறல? சொல்லுடா, ஏன் அமைதியா இருக்க? சொல்லுடா முத்தழகு, நீயா சொல்லுமா? முத்தழகு, இப்ப நீ கோவத்துல அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்ட சஞ்சீவ் உனக்கு கிடைக்க மாட்டாரு. உன் கழுத்துல இருக்கிற தாலி நிலைக்காது. அதனால நல்லா யோசிச்சு பேசி சஞ்சீவ உன் வழிக்கு கொண்டு வர வழியை பாரு. வேற எதுவும் இல்லத்த. சஞ்சீவ் மாமா என்ன அடிச்சிட்டாரு. டேய் சஞ்சீவ், எதுக்குடா முத்தழகு அடிச்ச? அத்தை, நான் சொல்றேன் அத்தை. நான் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் கோவத்துல நான் அபிய தப்பா பேசினேன், அதான் அடிச்சிட்டாரு. நான் ஒன்னும் வேணும்னு அபிய பத்தி தப்பா பேசல. எனக்கு உறவன் இருக்கிறது மாமா மட்டும் தானே. அவருக்கு ஒண்ணுனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? மாமா சோறு தண்ணி இல்லாம அபி தேடி அலையறாரு. அதான் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். மாமாக்கு வேணா அபி முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் தானே எனக்கு முக்கியம் அத்தை. நான் அவர்கிட்ட அபிய தேடாதீங்கன்னு சொல்லல, தேடுங்க, சாப்பிட்டுட்டு தேடுங்கன்னு தான் சொல்றேன். அது ஒரு தப்பா? முத்தழகு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? சாப்பிட்டு தொலைக்கிறேன். சே. அடிக்க அடிக்க அம்மி நகரும். உன்னை நான் நகர்த்தி காட்டுறேன் மாமா. கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசுல இருக்கிற அபிய விரட்டி அடிச்சுட்டு நான் உன் மனசுல கூடி வந்து காட்டுறேன். ஸ்ரீஜா, முத்தழகு சஞ்சீவ் அடிச்ச சத்தத்தை கேட்டியா? இடி இடிச்ச மாதிரி இருந்தது. முத்தழகு அபிய தப்பா பேசினதே சஞ்சீவால தாங்கிக்க முடியல, அதான் சஞ்சீவ் அடிச்சிட்டான். போற போக்க பார்த்தா அபி நம்ம வீட்ல இல்லனாலும் கூட சஞ்சீவ் அபிக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ முத்தழகுக்கு கொடுக்க மாட்டான் போல இருக்கே. மா, அதுக்கு நம்ம விடக்கூடாது. அந்த சஞ்சீவ் அபிய மறந்து
முத்தழகு பக்கம் சாஞ்சா மட்டும்தான் நம்ம நினைச்சது நடக்கும். ஹ, சஞ்சீவ் அபிய மறக்கிறதா? ஏய், ஏதாவது நடக்கிற விஷயமா பேசு ஸ்ரீஜா. நடக்கணுமா? நடந்தே ஆகணும். இல்லாட்டி அபிய வாழ வெட்டியாக்க நாம நினைக்கிற திட்டம் எல்லாமே தோத்துரும். சரி, இப்ப நீ என்னதான் பண்ணலான்னு இருக்க? புரிஞ்சுதா? ஸ்ரீஜா, உன் பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா இதுக்கு முத்தழகு ஒத்துப்பாளா? ஒத்துக்க வைக்கணுமா? வா, முத்தழக போய் பார்க்கலாம். சரி வா, போலாம். வா. என்ன முத்தழகு, சஞ்சீவ் உன்னை அடிச்சுட்டான்னு அவன் மேல கோவமா இருக்கியா? மாமா என்ன அடிச்சிட்டாருன்னா எனக்கு கோவம் இல்ல. அந்த அபிக்கு கொடுக்கற முக்கியத்துவத்துல பாதிய கூட எனக்கு தரலங்கிறது தான் எனக்கு கோவம். அது எப்படி முத்தழகு? சஞ்சீவ் ஒன்னையும் அபியும் ஒன்னா வச்சு பாப்பா. கோவப்படாத முத்தழகு. நீ கோவப்பட்டாலும் எங்க அம்மா சொன்னதுதான் உண்மை. சஞ்சீவ் அபிய லவ் பண்ணி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. ஆனா உன்ன அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். முத்தழகு, உனக்கும் சஞ்சீவுக்கும் நடந்த கல்யாணம் ஒரு விபத்து. விபத்துனால கருணை தான் வரும், காதல் வராது. சஞ்சீவ்க்கு உன் கழுத்துல தெரியாம தாலி கட்டிட்டேங்கிற குற்ற உணர்ச்சியும் கருணையும் தான் இருக்கு. ஆனா அபி மேல காதல் இருக்கு. அதனால நீ என்னதான் முட்டி மோதினாலும் சஞ்சீவ் அபி மேல வச்சிருக்க காதல உன் மேல என்னைக்குமே வைக்க போறதில்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு என் மாமா வேணும். அவரை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கோவப்படாத முத்தழகு, நிதானமா இரு. இந்த மாதிரி நேரத்துல தான் நிதானம் ரொம்ப முக்கியம். சஞ்சீவ் உன்னை அடிச்சப்ப நீ கோவப்படல, அதுதான் சரி. அத அப்படியே கீப் அப் பண்ணு, அவ்வளவுதான். கோவம் இல்ல, மாமாக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். எனக்கு என் மாமா வேணும், அவ்வளவுதான். அப்போ சஞ்சீவ் அந்த அபிய மறந்து உன்னை மட்டும் விரும்ப உனக்கு ஒரு வழி சொல்லட்டா? என்ன வழி? வசியம். வசியமா? ஆமா, உன் சஞ்சீவ் அபிய மறந்து உன்னை மட்டுமே சுத்தி சுத்தி வர மாதிரி வசியம் வச்சிடலாம். சொந்த புருஷனுக்கே வசியம் வைக்கிறோமே அப்படின்னு நீ யோசிக்காத முத்தழகு. நேர் வழியா நாம ஆசைப்பட்டது கிடைக்கலனா குறுக்கு வழியிலயாவது நாம ஆசைப்பட்டதா அடைஞ்சிடணும். நாம ஆசைப்பட்டதை அடைய என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பே இல்ல. ஆமா முத்தழகு, வசியத்தை தவிர சஞ்சீவ உன் பக்கம் இழுக்க இப்போதைக்கு வேற வழியே கிடையாது. நீ மட்டும் சஞ்சீவுக்கு வசியம் வச்சா அதுக்கப்புறம் சஞ்சீவ் அபியை தேடி போவே மாட்டான். உன் கூட உன் முந்தானிய புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான். மாமாக்கு வசியம் வைக்கிறதுனா எப்படி வைப்பீங்க?
அப்படி கேளு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. அபியோட அக்கா விஷயமா நான் அவரை பார்த்தேன். அப்பதான் எனக்கு அவரை தெரியும். அவர் மாந்திரிகம், வசியம் இது எல்லாத்துலயுமே PhD வாங்கினவரு. நாம அவர்கிட்ட போவோம். அவர் சஞ்சீவ வசியம் பண்ணுவாரு. அபிய மறக்க வச்சு உன்னை மட்டுமே நினைக்க வைக்க அவர் ஒரு வழி சொல்லுவாரு. சரி, போலாம். அண்ணா, இது என்னோட ஒய்ஃப் அபி. வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டாங்க. நிறமாச கர்ப்பிணி வேற. இவங்களை இந்த ஏரியால எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல தம்பி, நான் பார்த்தது இல்லையே. அண்ணா, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணே. இல்லப்பா, நான் பார்த்தது இல்ல. சரி அண்ணா, இது என் விசிட்டிங் கார்டு. இவங்களை எங்கேயாவது பார்த்தா எனக்கு கால் பண்ணி சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் தம்பி. சரி. தேங்க்ஸ்ண்ணே. ஓகேப்பா. என்ன பண்றது, எங்க தேடியுமே கிடைக்கலையே. அபி டெய்லர் தானே? ஒருவேளை இங்க ஏதாவது கார்மெண்ட்ஸ்ல கூட வேலை பார்க்கலாம்ல? பாப்போம். பாப்பா, நீ நல்லபடியா பொருந்து இந்த பூமிக்கு வர வரைக்கும் நான் அந்த பில்டிங்ல கட்டட வேலை செய்யலாம்னு நினைச்சேன். நம்ம போராத நேரம் அந்த பில்டிங் இன்ஜினியர் நம்மள வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. அவரையும் ஒன்னும் சொல்ல முடியாது. அவருக்கு அவர் வேலை தானே முக்கியம். எனக்கு வேலை போச்சு. நான் உன்னை எப்படி பார்த்துப்பேன்னெல்லாம் நீ நினைக்காத. எனக்கு டெய்லரிங் நல்லா தெரியும். ஏதாவது ஒரு கார்மெண்ட்ஸ்ல போயாவது வேலைக்கு சேர்ந்துடலாம். என்ன? பாப்பா, இந்த கம்பெனில நமக்கு வேலை இருக்கான்னு கேக்கலாம். இத பாருங்கம்மா, ஸ்டிச்சிங்லாம் நல்லா பக்காவா இருக்கணும். சரியா? இந்த ஃபேப்ரிக் ரொம்ப காஸ்ட்லிமா, டேமேஜ் பண்ணாதீங்க. சரியா? அப்புறம் த்ரெட் எல்லாம் கொஞ்சம் மேட்சிங்கா போடுங்க. கொஞ்சம் கூட மிஸ் மேட்ச் ஆக கூடாது. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமானதுமா, பார்த்து கவனமா பண்ணுங்க. சரியா? சொல்லுங்கம்மா. உங்க கம்பெனில எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? நீ வேலை கேட்கறதுலாம் சரிதாம்மா, ஆனா எங்க கம்பெனில இப்போதைக்கு வேலை எதுவும் காலியா இல்லம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். எனக்கு இந்த ஃபீல்டுல ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் மாஸ்டராலாம் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்காக நான் மாஸ்டர் வேலை கொடுங்கன்னு கேட்கல. எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு சரி சார், நான் பாக்குறேன். நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் சார். வேலைன்னு ஒண்ணு இருந்தா தானம்மா நீங்க இங்க ஒர்க் பண்ண. நெக்ஸ்ட் வீக் வாங்க. அப்ப ஏதாவது வேலை காலியா இருந்தா நான் கண்டிப்பா கொடுக்குறேன். அபி, நீங்க தான் இருப்ப. என் உள் மனசு சொல்லுது அபி. கண்டிப்பா நீங்க தான் இருக்கணும். நான் எப்படியாவது உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அபி.